வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. பைத்தான் தமிழில் என்ற இந்த தொடரில் நாம் இப்போது பார்க்க இருப்பது டப்புல் மற்றும் டிக்ஷனரி. இது ரெண்டுத்தை பற்றி பார்க்க போகிறோம். மீதி இதுக்கு முன்னாடிய டாபிக் எல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த டாபிக் புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம பார்க்க போகிறது டப்புல் டிக்ஷனரி அப்படிங்கிற ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். டப்புல்ங்கிறது என்ன? இதுக்கு முந்தைய டாப்பிக்கில் லிஸ்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம். அதே தான் இந்த டப்புலும். அப்படின்னா லிஸ்ட்டுக்கும் டப்புலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இம்மியூட்டபிள் கலெக்ஷன். திஸ் இஸ் இம்மியூட்டபிள் கலெக்ஷன். இம்மியூட்டபிள்னால் மாற்ற இயலாத. சிம்பிளான ஒரு டேர்மில் சொல்லணுன்னா நமக்கு ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை எரேஸ் பண்ண முடியாது, மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இம்மியூட்டபிள். இப்போ டிக்ஷனரிக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்ததில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இப்படின்னு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்பர்ஸ்லாம் டைப் பண்ணணும் இல்லைங்களா? சேம் திங் இங்கே ஒரே ஒரு சேஞ்ச். நார்மல் ப்ராக்கெட் போட்டுட்டு பண்ணிங்கன்னா திஸ் இஸ் டப்புல். இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் வரும். எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு இண்டெக்ஸ் போட்டிங்கன்னா முதல் ஐட்டம் வரும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு அங்கே நம்பர் கொடுத்தோம்னா அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம் லிஸ்ட்டில். இங்கே எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 10 அப்படின்னு இப்போ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டப்புல் cannot சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு எரர் வருது. அதாவது இதில் நீங்கள் கொடுத்த வேல்யூவை உங்களால் மாற்ற முடியாது. ஒரு தடவை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் இதில் இன்னொன்று நான் 3 ஐட்டம் வச்சுருக்கேன். இதில் இது 3 ஐட்டம் இல்லாமல் 4 ஐட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு லிஸ்ட்டில் பார்த்துருப்போம். டாட் அப்பெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு. இந்த அப்பெண்டெல்லாம் இங்கே கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகாது. சரி, அதில் அப்பெண்ட் பண்ண முடிஞ்சது, இன்சர்ட் பண்ண முடிஞ்சது, டெலீட் பண்ண முடிஞ்சது, அதாவது பாப் பண்ண முடிஞ்சது, ரிமூவ் பண்ண முடிஞ்சது, அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும்போது அது எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்காக நமக்கு இப்போ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு மனசில் வரும். நம்மளுக்கு ப்ரோக்ராமில் சில நேரங்களில் மாறவே மாறாத சில ஐட்டம்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மந்த் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மந்த்ஸ் ஜான்வரி டு டிசம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா அதில் மாற்றமே நிகழாது. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு அந்த ஆர்டரும் மாற போகிறதில்ல, அந்த 12ங்கிறதும் மாற போகிறதில்ல. ஸோ இதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் லிஸ்ட் இருந்ததுன்னா தட் கேன் பி கெப்ட் ஆஸ் அ டப்புல். அது மாறவே மாறாது. அதே மாதிரி வீக் டேஸ்னு பார்த்திங்கன்னா அது மாற போகிறதில்ல. ஸோ இதை மாதிரி வச்சுக்கலாம். சரி, நம்ம லிஸ்ட்லேயும் வச்சுட்டு மாற்றாமே வச்சுக்கலாமே அப்படின்னா எஸ், அதில் வச்சுக்கலாம். பட் அதில் நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய மெத்தட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மெத்தட்ஸுக்கான கோடும் அதோடு சேர்த்து தான் வருது. அதனால் சைஸ் வில் பி பிக்கர். இதில் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது சைஸ் வில் பி ஸ்மாலர். இது காம்பேக்டாக இருக்கும். மாறவே மாறாத ஒரு விஷயத்தை வச்சுருக்கும்போது அதுக்கு மாற்றுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு நம்ம சைஸ் பெருசாக வச்சுக்கிறத விட சின்ன காம்பேக்டான இந்த டப்புல்ஸை வச்சுக்கிறது நமக்கு ஃபார் பெட்டர். அதனால தான் டப்புல் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களில் இப்போ நீங்கள் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி query பண்ணும்போதோ அதேமாதிரி பல விஷயங்களில் பைத்தான்லேருந்து வரக்கூடிய பைத்தான் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் டப்புலாக தான் உங்களுக்கு வரும். ஸோ ஏன்னு கேட்டால் காம்பேக்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க டப்புலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டப்புலில் நம்ம செய்ய முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 மெத்தடு தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்லேயே பார்த்துருப்போம். மெத்தட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா dir ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அப்படின்னு. இதில் 2 தான் இருக்குது பாருங்கள். கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ். இந்த 2 மெத்தடு தான் இதில் அலவுடு. கவுண்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு குறிப்பிட்ட வேல்யூ எத்தனை தடவை ரீஅக்கர் ஆகிருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வி ஆர் கோயிங் டு யூஸ் தட் கவுண்ட். இண்டெக்ஸ்னால் நம்ம குறிப்பிட்ட வேல்யூ எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டெக்ஸ். இது 2 தான் இதில் ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்கள். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லைசிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த எக்ஸில் 3 ஐட்டம் இருக்குது இல்லைங்களா? நம்ம எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். இதே மாதிரி வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ் ஆஃப் 0, 5
அப்படின்னு கொடுக்குறேன், 0:5 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது? 0 1 2 3 4 அந்த 4th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐட்டமை லிஸ்ட் பண்ணுது இல்லைங்களா? இப்போ வந்து அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 2,6 அப்படின்னா 2லேருந்து 5 வரைக்கும் உள்ள இதெல்லாம் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இதுதான் ஒரு பர்டிகுலர் அதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல, எண்டிங் பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலன்னா 0லேருந்து எடுத்துக்கும், எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் போகும். ஓகே, நம்ம 9 கொடுத்தோம்னா 9 வரைக்கும் போகும், 6 கொடுத்தோம்னா 6 வரைக்கும் போகும். இதை 6ன்னு இப்போ மாற்றுறேன், 5 வரைக்கும் போகும் இல்லைங்களா? இப்போ எக்ஸ் ஆஃப் 0: அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஆர் 3: வச்சுப்போம். 3லேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் போகும். அதாவது ஸ்டார்டிங் கொடுக்கலைன்னா 0வாக எடுத்துக்கும், எண்டிங் கொடுக்கலைன்னா கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போகும். சரி, இப்போ ஸ்டார்டிங்கும் கொடுக்கல, எண்டிங்கும் கொடுக்கல, என்ன ஆகும்? எகெயின் என்டையர் லிஸ்ட் ஸ்டார்டிங்க்கு 0ன்னு எடுத்துக்கும், எண்டிங்க்கு லாஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் தட் என்டையர் டப்பிள். ஓகே, ஸோ இதுதான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைசிங் வந்து இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவை கொடுத்து, நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு, நெகட்டிவ் இண்டெக்ஸ் டப்புள்லேயும் லிஸ்ட்டு மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நான் -5:-1, அதாவது ஈவன் தோ வி ஆர் ஹேவிங் தட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருந்தாலும் இங்கே ஸ்லைசிங் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூலேருந்து ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ வரைக்கும் தான் போக முடியும். அதனால் -5 இங்கே -1 to -5ன்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே எதுவுமே ஆகாது. -5ன்னு கொடுத்தீங்கன்னா நத்திங் வில் ஒர்க். ஓகே, இட் cannot ஃபைண்ட். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி தான் ஸ்லைசிங் கொடுக்கலாம். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஒரு லிஸ்ட்டில் பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த இது பார்க்கலாம். அதே மாதிரி சில இடங்களில் என்டையர் டப்புள் ஆர் என்டையர் லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இதேமாதிரி கொடுப்பாங்க. அதாவது இந்த ஸ்லைஸிங்கிறது லிஸ்ட்டுக்கும் ஒர்க் ஆகும், டப்புளுக்கும் ஒர்க் ஆகும். இதில் வந்து நம்ம இதேமாதிரி கொடுத்துருப்பாங்க என்டையர் இது. ஏன் அதுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்தாலே எல்லாமே தான் வருது, இதே மாதிரி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, சமயத்தில் வந்து இதேமாரி கொடுக்கும்போது அந்த ப்ரோக்ராமை படிக்கும்போதே இது லிஸ்ட்டோ டப்புளோ ஒரு ஐட்ரேட்டபிள் எலிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஐட்ரேட்டபிள் ஐட்டம் ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சிடும். ஸோ தட் வில் பி மோர் கன்வீனியன்ட். ஒரு ப்ரோக்ராம் ரீடபிலிட்டிக்காக இதேமாரி கொடுத்துருப்பாங்க. அதனால் இதேமாரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே அது லிஸ்ட் ஆர் டப்புளுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வெறும் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து அது ப்ரோக்ராமை வச்சு அதுக்கப்புறமா நம்ம படித்து தான் ஓகே இங்கே டப்புளாக இருக்கும் இல்லை லிஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ சில நல்ல ப்ரோக்ராமர்ஸ் இதேமாதிரி என்டையர் லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இதேமாதிரி பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, திஸ் இஸ் பேசிக்கலி த டப்புள். டப்புள் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டாபிக் இன் த திங். இதில் வந்து டப்புள் பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன டப்புள் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுப்போமே. எக்ஸில் வந்து 12, 15ன்னு வச்சுருக்கேன். இங்கே a, b = x அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12ங்கிற வேல்யூ ஏக்கும் இந்த 15ங்கிற வேல்யூ பிக்கும் போயிடும். ஓகே, நீங்கள் வந்து print a கொடுத்து பாருங்கள், 12 இருக்கா, print bன்னு கொடுத்தீங்கன்னா 15. ஸோ இதுமாரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கொடுக்கும்போது இங்கே எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அவ்வளோ வேரியபிள் இங்கே இருக்கணும். இன்கேஸ் இங்கே a, b, c நீங்கள் அதிகமாக கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஓகே, இங்கே இருக்க 3 இருக்குது, எக்ஸ்பெக்டட் 3 got 2 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 3 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் 2 தான் கிடச்சிருக்கு அப்படின்னு எரர் வரும். ஸோ அந்த கவுண்ட்டு பார்த்து நீங்கள் கொடுக்கணும். சரி, நான் ஒன்று கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது காப்பி ஆகிடும். ஸோ இந்த எக்ஸனுடைய அட்ரஸை ஏல போட்டுரும். எக்ஸ் அண்ட் ஏ ஆர் கோயிங் டு பி சேம். ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா அந்த கரெக்டான நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இங்கே வேரியபிளாக கொடுத்துட்டு உங்களுக்கு யூ கேன் யூஸ் இட். ஓகே, திஸ் இஸ் த ஸ்ப்ளிட்டிங்.
இதில் வந்து பைத்தானில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டால் இந்த அசைன்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் டு த ஆப்ரேட்டர்ஸ் வேரியபிள்ஸ். இப்போ வந்து ஏன்னு ஒரு இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா a = b = 10 அப்படின்னு கொடுத்தா இப்போ ஏலேயும் 10 இருக்கும், பிலேயும் 10 இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்வாப்பிங் அப்படின்னு பார்ப்போம். x = 5, y = 10. இப்போ x, y = y, x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா print x print y. நம்ம கொடுத்த எக்ஸோட வேல்யூ ஒய்லேயும் ஒய்யோட வேல்யூ எக்ஸ்லேயும் இருக்கும். இதெல்லாம் பைத்தானில் இருக்கக்கூடிய சின்ன அட்வான்டேஜஸ். அதை தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம், எளிமையாக பயன்படுத்திக்கலாம். இதை வந்து மற்ற லாங்குவேஜில்னா ஒரு டெம்பரரி வேரியபிளை அசைன் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து இன்னொரு வேரியபிளில் மாற்றி இந்த மாதிரி ஒரு 2-3 லைன் எழுத வேண்டியிருக்கும். இங்கே அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ டப்பிளை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து we are going to go into டிக்ஷனரி. டிக்ஷனரினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். பட் வந்து இந்த டப்புள் இது லிஸ்ட்டு மாதிரி லீனியரான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒன் ஆஃப்டர் அனதர் வரிசையாக இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதில் வந்து கீ வேல்யூ அப்படின்னு 2 பேரை வந்து இதில் வச்சுருப்போம். 2 பேர், அதாவது ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் சேர்ந்தது ஒரு பேர். இது எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ கிளாஸில் இருக்காங்க ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் அண்டு நேம். இப்போ நேமில் வந்து டூப்ளிகேட்ஸ் வரலாம். இப்போ நேமில் வந்து பார்த்திங்கன்னா முத்து அப்படின்னு ஒரு கிளாஸில் 2 பேர் இருக்கலாம், பால் அப்படின்னு 2 பேர் இருக்கலாம், ராம் அப்படின்னு 2 பேர் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ரோல் நம்பர் நிச்சயமாக 2 பேருக்கு சேமாக இருக்காது, வேறு ரோல் நம்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து கீயாக வச்சுக்க போகிறோம். பேர் வந்து வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் டிக்ஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ன்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீயை கொடுக்கணும். இந்த கீ கேன் பி எய்தர் இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங். அதை தவிரவும் சில டைப் வச்சுக்கலாம். பட் இது 2 தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எய்தர் இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங் வச்சுக்கிறது தான் பெட்டர். இப்போ வந்து நான் இன்டீஜர் வச்சுருக்கேன். எகெயின் வேல்யூ கேன் பி எனிதிங். வேல்யூ கேன் பி எனிதிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு இன்டீஜராக இருக்கலாம், இல்லை ஒரு டப்புலாக இருக்கலாம், இல்லை டிக்ஷனரியாக இருக்கலாம், இல்லை ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன், ராம். இங்கே அடுத்த பால். ஸோ இப்போ கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு டிக்ஷனரி. இதில் வந்து டிக்ஷனரியில் பார்த்திங்கன்னா கர்லி ப்ராக்கெட்ஸில் ஆரம்பிச்சிருப்போம். டிக்ஷனரி கர்லி ப்ராக்கெட்ஸில் ஆரம்பிச்சிருப்போம். ஒரு கீ, அதுக்கப்புறம் ஒரு கோலன், அதுக்கப்புறம் வேல்யூ. இது வந்து ஒரு ஐட்டம். இந்த ஐட்டம் முடிஞ்ச உடனே கமா கொடுக்குறோம், அடுத்த கீ வேல்யூ பேர் கொடுக்குறோம், அதுக்கு அடுத்த கமா, அடுத்த கீ வேல்யூ பேர், இதேமாதிரி நம்ம கொடுத்துட்டு போகலாம். இங்கே வந்து எஸ் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் காட் ஸ்டோர்ட். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு இண்டெக்ஸ் நம்பர்லாம் கிடையாது. நம்ம கொடுத்துருக்கிற கீயை தான் இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பாஸ் பண்ணணும். இப்போ 2 அப்படின்னு கொடுத்தோன்னா, ஸோ அந்த 2க்கான வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இதில் வந்து இப்போ s(1) = Sam. எஸ்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். என்ன ஆகுது, அந்த ராம்ங்கிறது ரீப்ளேஸ் ஆகி சாம் ஆகிடும். சரி, இல்லாத ஒரு கீக்கு கொடுப்போம், s(4) = ஜான். எஸ், அது வந்து கீ இல்லைன்னா அதை வந்து ஆட் பண்ணிடும். ஆனால் சர்ச் பண்ணும்போது இல்லாத கீயை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கீ அதால் சர்ச் பண்ணி எடுக்க முடியல. ஸோ இட் இஸ் சேயிங் கீ எரர் எக்ஸப்ஷன். அந்த கீ இல்லை அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா. ஸோ நம்ம கீயை கொடுத்து we can accept it, we can get that value.
ஸோ இதுக்கும் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இப்போ s.get 3 அப்படின்னு கொடுக்குறேன். அந்த 3க்கான வேல்யூ வந்துடுச்சு. இங்கே வந்து கெட்டில் வந்து கீயை தான் கொடுக்கணும். அந்த கீயை கொடுத்தோம்னா அதனுடைய வேல்யூ வந்துடும். இப்போ கேட்கலாம் எஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் 3ன்னு போடுறோமே, அதுக்கும் s.getக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ இது இருக்கிற கீயை கொடுக்கும்போது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் கொடுக்குது. இப்போ s.5 அப்படிங்கிற 5 இருக்குது நம்மகிட்ட, 6ன்னு கொடுப்போம். 6 கொடுத்தோம்னா கீ எரர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே s.get 6ன்னு கொடுத்தோன்னு வச்சுங்க, இட் won't throw exception, it will give a null value. இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ வரும், நன் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எனக்கு வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணால் பிரச்சனை, அது நன் வேல்யூவாக இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா அப்போ s.get யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணால் பெட்டர், ஸோ ஐ வில் யூஸ் த ட்ரை கேட்ச். பின்னாடி நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்ப்போம். அது அந்த ட்ரை கேட்சை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட், விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் யூ கேன் டூ இட். இப்போ வந்து இதில் வந்து பாப் எல்லாம் உண்டா அப்படின்னா இதுலேயும் பாப் உண்டு. s.pop பாப்புங்கிறது என்ன, லாஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து லாஸ்ட் இதை ரிமூவ் பண்ணாது, ஏதாவது ஒரு கீ வேல்யூ கொடுத்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். இப்போ s.3 அப்படின்னு கொடுக்குறேன், பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா யூ ஆர் நாட் ஹேவிங் தட், ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ s.pop ஐட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுல எது லாஸ்ட் ஐட்டமோ அதை தூக்கிடும். எஸ், பட் ப்ரிஃபரபிளி இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுற சீக்வன்ஸும் உள்ளே இருக்கிற சீக்வன்ஸும் மாறி இருக்கலாம். அது வேறு ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஐட்டத்தை டெலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக கீயை கொடுத்து டெலீட் பண்ணுறது தான் பெட்டர் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ திஸ் நம்ம பாப் பார்த்துட்டோம், பாப் ஐட்டம் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா s.keys அப்படின்னு ஒன்று இருக்குது. s.keys அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற கீ எல்லாம் சொல்லும். இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிறது இதை 3யும் டெலீட் பண்ணிட்டோம், 4யும் டெலீட் பண்ணிட்டோம், 1 and 2 தான் இருக்குது. ஸோ அந்த 1 and 2 கீ வந்துடுச்சு. இப்போ s.values அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிடும். வேல்யூஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும் ஒரு லிஸ்ட்டாக. ஓகே, s.items ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு டப்பிளில் ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் இருக்கும். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு கீயும் வேல்யூவும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபார் k, v in s.items அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது டப்புலாக வருது இல்லைங்களா. இந்த டப்புலாக வருதுனால இந்த 1 வந்து கேக்கும் போயிடும், இந்த சாம்ங்கிறது வந்து விக்கு போயிடும். அதேமாதிரி அடுத்த தடவை வரும்போது இந்த 2ங்கிறது கேக்கு போயிடும், முத்துங்கிறது விக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் k, v. ஓகேவா. இதேமாதிரி டிக்ஷனரியை ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஐட்டம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்ஷனரியில் என்னென்ன இது இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். எஸ் அப்படின்னு இங்கே கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது வந்து வேல்யூஸ் பார்த்துட்டோம், பாப் ஐட்டம் பார்த்துட்டோம், பாப்பை பார்த்துட்டோம், கீஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா, ஐட்டம்ஸும் பார்த்துட்டோம், கெட்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கிளியர். நமக்கு தெரியும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டோம். அதை கடைசியாக பார்ப்போம். காப்பி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே தான். எனக்கு வந்து a = sன்னு போட்டால் ரெண்டும் ஒரே தான், ஒரே டிக்ஷனரியை காமிக்கும். ஏல மாற்றினேன்னா எஸ் மாறும். ஸோ அதேமாதிரி வேண்டாம், எனக்கு கம்ப்ளீட்டாக இன்னொரு காப்பி தான் வேணும் அப்படின்னா, ஒரிஜினலில் மாற்றக்கூடாது, நான் வந்து இந்த ஏவை தான் நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னா s.copyன்னு போட்டிங்கன்னா ஒரு டிஸ்டிங்க்ட் காப்பி இங்கே வந்துடும். அதை வந்து நம்ம we can alter it without altering the original. ஓகே, அதுக்கு தான் s.copy. இங்கே ஏன்னு கொடுத்திங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் காப்பி ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
இங்கே செட் டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த செட் டிஃபால்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஐட்டத்தில் கீயை மட்டும் ஆட் பண்ண போகிறேன், வேல்யூ வந்து நான் லேட்டராக ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், எஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு பால் அப்படின்னு கொடுத்தோம்னா அது நார்மலாக போயிடும். அப்படி இல்லாமல் எஸ் டாட் 2 ஈக்குவல் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்தா இங்கே வந்து சம்திங் இட் இஸ் எக்ஸ்பெக்டிங். இங்கே வந்து நான் என்ன பண்ணோம், இப்போ எதுவுமே கொடுக்கலைன்னா நன் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நன் கொடுத்துட்டு நான் இப்போ இங்கே எஸ் கொடுத்தேன்னா நன்னு ஆயிடுச்சு. சரி, முத்துவை மாற்றிட்டேன், 3ன்னு கொடுத்துருக்கணும். 2 ஈக்குவல் டு முத்து எஸ் டாட் 3 ஈக்குவல் டு நன். எஸ் பார்த்திங்கன்னா இப்போ எஸ் முத்து நன் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதேமாரி நம்ம நன்னு இங்கே டைப் பண்ணுறதுக்கு பதில் வாட் we can do is எஸ் டாட் செட் டிஃபால்ட் இப்போ 4 அப்படின்னு கொடுத்தோன்னா எஸ்ல என்ன இருக்குது பாருங்கள், 4 ஆட்டோமேட்டிக்காக நன் க்ரியேட் ஆகிடும். நான் எஸ் டாட் செட் டிஃபால்ட்லேயே என்ன பண்ணலாம், எஸ் டாட் செட் டிஃபால்ட் 6 கமா ராஜு பண்ணிங்கன்னா அது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த எஸ் டாட் செட் டிஃபால்ட் 1 ஈக்குவல் டு கிரிஷ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். அது அங்கே இருக்கிற சாம்ங்கிறதான் டிஸ்பிளே பண்ணும், மாறாது. செட் டிஃபால்ட்டை வச்சு எக்ஸிஸ்டிங் நம்பரை ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்படி கொடுத்துட்டோம்னா மாறிடும். இருக்கிறத மாறக்கூடாது அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் த செட் டிஃபால்ட். பை மிஸ்டேக்கு கூட நீங்கள் வந்து புதுசாக தான் ஆட் பண்ணணும், பழசு மாறிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் செட் டிஃபால்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து இஃப் இட் ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ஆர் தட் பர்டிகுலர் கீ இஸ் ஆல்ரெடி அவைலபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ செட் டிஃபால்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது வந்து ஃப்ரம் கீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரம் கீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, say for example I am going to have a list. அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ வந்து டீன்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டீயில் வந்து இந்த இருக்கிறது எல்லாம் எனக்கு வந்து கீயாக வந்துடணும். வேல்யூ நான் அதுக்கப்புறமா அசைன் பண்ணிப்பேன். அப்படின்னா டி ஈக்குவல் டு டி டாட் ஃப்ரம் கீஸ் எல்எஸ்டி. இப்போ டியை டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் இதில் கீயாக வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த டிக்ஷனரி மெத்தட்ஸ். டிக்ஷனரியில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ போன வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை வச்சு நம்ம அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ அதே ப்ரோக்ராமை ஐ வாண்ட் டு டூ இட் வித் த லிஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு பிரிங் தட் பர்டிகுலர் ப்ரோக்ராம், போன கிளாஸில் பண்ணதை அந்த ப்ரோக்ராமை டிக்ஷனரியை வச்சு மாடிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி we can do it அப்படின்னு. so that we can understand the new concept with the known. இதை நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராம். இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டு அப்படியே இருந்துட்டு போட்டோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிடுறேன், லிஸ்ட்டாக கொடுத்துட்றேன். இங்கே வந்து வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், நம்ம வந்து வெறும் 3 மார்க்கை தான் வாங்கினோம். ஸ்டூடெண்ட்டுக்கோட ரோல் நம்பரோ நேமோ எதுவுமே நம்ம வைக்கல. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் கோயிங் டு அக்செப்ட் ஏ ரோல் நம்பர். ரோல் ஈக்குவல் டு int of
இன்புட் என்டர் எ ரோல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிகிட்டே வரோம். அப்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது இங்கே என்ன பண்ணுறோம், கடைசியாக இந்த ஸ்டூடெண்ட்ஸில் ரோலை வந்து கீயாக வச்சுக்க போகிறோம். ரோலை வந்து கீயாக வச்சுக்க போகிறோம். ரோல் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பாருங்கள். சேம் திங். இப்போ மார்க்ஸ் அக்செப்ட் பண்ணது ரோல் நம்பர் 12, மார்க் 45, 67, 78, எஸ். ரோல் வந்து 15, 43, 62, நோ. ஸோ இங்கே கீயாக இருக்குது, அந்த 3 மார்க்கும் லிஸ்ட்டு இருக்குது, அதுதான் வந்து வேல்யூ. இங்கே வந்து கீ 15க்கு இதுதான் வேல்யூ. ஓகேவா? இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்? இங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து we are going to have the students as the dictionary இல்லையா? இப்போ for roll, marks in students dot items. நீங்கள் வந்து இங்கே ரோல் மார்க்குக்கு பதில் வேறு வேரியபிள் பேர் கூட கொடுத்துக்கலாம். இங்கே என்ன வரும்னா இதில் ரோல் நம்பர் வரும், இதில் வந்து இந்த மார்க்ஸ் 3 லிஸ்ட்டாக இங்கே வந்துடும். ஸோ நான் வந்து மீனிங்ஃபுல்லாக பேர் கொடுக்கணுங்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிடுறேன், print roll end equal to /t. இங்கே for m in, அது டிக்ஷனரி தானே, அதுலேருந்து டிக்ஷனரியிலேருந்து ஒன்று ஒன்றா ரீட் பண்ண போகிறேன். இங்கே டோட்டலுக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். print m, end equal to /t. tot equal to tot plus m கொடுத்துட்டோம். இங்கே வந்து print tot அப்படின்னு கொடுத்துடுறோம். ஸோ இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரோல் நம்பர் வந்துடுது, அவங்களுடைய மார்க்ஸ் வந்துடுது, டோட்டலும் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த வே we can process the dictionary. இதை வந்து இன்னும் சப்ஜெக்ட் வைஸ், இதில் மார்க்கு கூட என்ன இருக்குது, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு மார்க்கு எதுன்னு தெரியாது இல்லைங்களா? இதையும் நீங்கள் டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணணுன்னா இதில் வந்து யூ கேன் மாடிஃபை லிட்டில் பிட். இங்கே என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து டிக்ஷனரியாக போட்டுக்க போகிறீங்க. இன் சப்ஜெக்ட்ஸ்னு வருது. இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஸ்டூடெண்ட் ஆஃப் I equal to int of input. இங்கே இன்டென்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இங்கே இது தேவையில்லை, நமக்கு இந்த லைனே தேவையில்லை, இதை கொடுத்துட்டோம். இப்போ எப்படி வருது பாருங்கள். இப்போ அதே ரோல் நம்பர் என்டர் பண்ணுறோம். சம் மார்க் எஸ், நோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் இருக்குது, உள்ள மேத்ஸ் 12, சயின்ஸ் 34ன்னு இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இப்போ வந்து நம்ம போன இதில் போட்ட மாதிரியே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஃபார் இங்கே என்ன பண்ண போகிறோம், ரோல் மார்க்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஐட்டம்ஸ்லேருந்து வரக்கூடிய டிக்ஷனரி வந்து மார்க்ஸில் போய்டும், ரோல் நம்பர் ரோலில் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் த ரோல். பிரிண்ட் த ரோல். இங்கே வந்து
end equal to /t கொடுத்துட்டோம். இப்போ வந்து total equal to 0. இங்கே வந்து for இங்கே என்ன பண்ண போகிறோம், subject மார்க்னு வச்சுக்கிறேன். மார்க்ஸுங்கிற டிக்ஷனரியிலிருந்து ஐட்டம்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் நேம் வந்து சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். நம்ம இப்போ சப்ஜெக்ட் நேம் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ வாட் we are going to do is we are printing mark alone end equal to /t. tot equal to mark print tot கொடுத்துட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ the same thing comes. இதையே வந்து ரோல் நம்பர் 1 by 1 டிஸ்பிளே பண்ணணும்னா what we can do is little bit of adjustment. நம்ம for loop while loopல நம்ம எப்படி விளையாடணுங்கிறது, எப்படி ப்ளே பண்ணணுங்கிறது நம்மளுடைய ப்ரோக்ராமோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ரோலில் டிஸ்பிளே பண்ணிவிடுங்க. இந்த end equal to /t வேண்டாம், எடுத்துருங்க. இங்கே இருக்க போது இங்கே வந்து சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருங்க. டோட்டல் இருக்கிற மார்க் இங்கே வந்து டோட்டல்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மார்க் லிஸ்ட் மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் வாட், ஒரு இந்த டிக்ஷனரியை வச்சுட்டு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸில் ரீட் பண்ணலாம், எப்படி டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட்டை வைக்கலாம், எப்படி டிக்ஷனரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான ஒரு டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. நம்ம வந்து இப்போ பண்ணது எல்லாமே மெத்தட்ஸ், கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் விச் இஸ் ரிட்டன் இன்சைடு தட் கிளாஸஸ். ஸோ இதில் வந்து அவங்களே எழுதின ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுடைய தேவைக்கு நம்மளே ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி எழுதணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.